வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் வீடியோ கான்ஃபரன்சிங். ஃபஸ்ட் எந்த இதில் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணணும். கிளிக் ஒரு கோர்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டர்ன் எடிட்டிங் ஆன் பட்டன் இருக்குது. டர்ன் எடிட்டிங் ஆன். அதுக்கப்புறம் ஆட் அன் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸ் இந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பிக் ப்ளூ பட்டன், அந்த ரிசோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ண உடனே ஆட் பண்ணுங்கள் அந்த ரிசோர்ஸை. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட விர்ச்சுவல் கிளாஸ் ரூமோட நேம் கொடுக்கணும். ஏதாவது எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபோட்டோஷாப் கிளாஸ் எடுக்கிறேன், ஆன்லைனில் எடுக்கிறேன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா ஃபோட்டோஷாப் எந்த டைட்டில் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம் உங்களோட கிளாஸு. யூஸரை வந்து லிமிட் பண்ணிக்கலாம். 10 யூஸர் தான் அந்த செஷனில் இருக்கணும், 15 யூஸர் தான் இருக்கணும் அப்படின்னா லிமிட் பண்ணிக்கலாம் நம்பர் கொடுத்து 10, 15 அது மாதிரி. இப்போ 0ல் இருந்துச்சுன்னா அன்லிமிட்டெட். யாரெல்லாம் இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதை ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த செஷனுக்கு அவங்க வர முடியும். அப்படி இல்லாட்டி லிமிட் பண்ணணும். லிமிட் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இது செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்ஸில் யாரெல்லாம் என்ரோல் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் போய்டும் ஆட்டோமேட்டிக்காக. பிக் ப்ளூ பட்டனில் இந்த டைமுக்கு கோர்ஸ் இருக்குது, ஆன்லைன் செஷன் இருக்குது அப்படிங்கிற மெசேஜ் போய்டும் உங்களுக்கு. ப்ரெசன்டேஷன் கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் கண்டென்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த இதில் அப்லோட் ஃபெசிலிட்டி இருக்குது, உங்கள் சிஸ்டம்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை முன்னாடி அப்லோட் பண்ணி வச்சுருந்தா அதுலேருந்து இடத்துக்கு லிங்க் பண்ணிக்கலாம், ரீசெண்ட் ஃபைல்லையோ சர்வர் ஃபைல்ஸ்லையோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து எல்லா யூஸருமே என்ரோல்ட் ஆகிருப்பாங்க. கோர்ஸில் யாரெல்லாம் என்ரோல் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாமே வியூவர்ஸாக இருப்பாங்க. டீச்சர் வந்து மாடரேட்டராக இருப்பாங்க. மாடரேட்டர் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை மாடரேட்டர் இருக்காங்களோ அவங்க அத்தனை மாடரேட்டருமே நம்ம இந்த செஷனை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் மற்ற ரோல்ஸும் இருக்குது. மேனேஜர் ரோல் இருக்குது, கோர்ஸ் கிரியேட்டர் இருக்குது, வேறு ரோல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் டிஃபால்ட்டாக இதில் இருப்பாங்க, கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணவங்க ஏற்கனவே. இது ப்ரிட்டி மச் சிம்பிள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஃபார் செஷனுக்கு வந்து எந்த டைம் எந்த டேட்டில் நம்ம ஷெட்யூல் பண்ண போகிறோம் அந்த மீட்டிங் அப்படிங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டில் ஷெட்யூல் பண்ண போகிறோம்னா இதை எனேபிள் பண்ணிவிட்டு எந்த டைமுங்கிறது ஓப்பனிங் டைம் கொடுக்கலாம், க்ளோசிங் டைமும் கொடுக்கலாம். க்ளோசிங் டைம் கொடுத்துட்டோம்னா க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அந்த செஷனுக்கு வர முடியாது. க்ளோசிங் டைம் எதையும் கொடுக்காம அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எனி டைம் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் தேவைப்படுறப்போலாம் எப்பப்போலாம் ஹோஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போலாம் வந்து யூசர்ஸ் வர முடியும். அந்த இதுக்கு பர்மனெண்ட்டாக அது அப்படியே இருக்கும் அந்த விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். டெட்லைன் எண்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைமுக்கு எண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் இந்த டேட்டை வந்து ரினியூ பண்ணிக்கணும் வேறு டேட்டுக்கு டைமுக்கு. ஸோ இது செட்டிங்ஸ். இதுக்கப்புறம் காமன் மாடியூல் செட்டிங்ஸு பை டிஃபால்ட் இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு கோர்ஸ் போனோம்னா இப்போ கோர்ஸுக்கு வந்தாச்சு. டர்ன் எடிட்டிங் ஆஃப். இதெல்லாம் எடிட் பண்ணி முடித்தோன்னே டர்ன் எடிட்டிங் ஆஃப் எப்போதுமே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த கிளாஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபோட்டோஷாப் செஷனுக்கு இங்கே வந்து ஜாயின் செஷன் வருது. இங்கே இப்போ நம்ம தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம், ஸோ அதனால் ஜாயின் செஷன். இதுக்கு வந்து நேம் கொடுக்கலாம், ஏதாவது நேம். ஃப்யூச்சரில் வீடியோ இதில் ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், ஸோ அந்த வீடியோக்கான யூனிக்கான நேம் இதை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால். ஸோ சேம் நேமை கூட கொடுக்கலாம். ஃபோட்டோஷாப்பு அந்த பர்டிகுலர் டேட்டு கொடுக்கலாம், 18/20 சம்திங் டேட்டு கொடுத்தா. இது வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் அப்ளை கொடுத்தா இப்போ நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் மோடில் வந்துருச்சு. இப்போ இனிஷியல் டாஸ்க் வந்து மைக்ரோஃபோனை டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கிளிக் மைக்ரோஃபோன் டெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து எக்கோ டெஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்தா எக்கோ டெஸ்ட் ஆகும், நான் கொடுத்தா தேவையில்லை. நான் கொடுத்து இப்போ வந்து கேமரா ஆன் பண்ணுவான்னு கேட்கும், அலோ டினை கொடுக்கலாம். அலோ பண்ணுன்னா கேமரா ஆன் ஆகும், டினை பண்ணிட்டா கேமரா தேவையில்லை, கேன்சல் பண்ணிவிட்டேன். இது வந்து மிடில் இருக்கிறது வந்து பிளாக் போர்டு, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பிளாக் போர்டு இது நார்மலாக. லெஃப்ட் சைடு இந்த பக்கம் இருக்கிறது வந்து யூசர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. யூசர்ஸு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருப்பாங்க. ஹோஸ்ட் பண்ணுறவங்களோட லோகோ இப்படி இருக்கும் ஸ்டேட்டஸு, மற்ற எல்லாரோட லோகோ நார்மலாக இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. யாரெல்லாம் மாடரேட்டரோ அவங்களோட இது இங்கே வந்து ஹைலைட் ஆகும். இப்போ வந்து நடுவில் பிளாக் போர்டு இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் கூட சேட் பண்ணலாம். பப்ளிக் ரூம், இது வந்து பப்ளிக் ரூமு. இது ஆப்ஷன்ஸ் தனியாக ப்ரைவேட் சேட்டும் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டு டீச்சர் கூட டேரெக்டாக சேட் பண்ணலாம்.
பப்ளிக்கில் பண்ணால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்க முடியும் இந்த இதில். இது இல்லாமல் இப்போ இதுக்குள்ளே பிளாக் போர்டுக்குள்ளே ப்ரெசன்டேஷன் உங்களோட பிபிடி இல்லாட்டி வந்து பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த பாட்டம் பட்டனை இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ப்ரெசன்டேஷன். இங்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்கள் லேப்டாப்லேயே கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அவங்களோட ப்ரெசன்டேஷனை எனி டைம். இன் ஃப்யூச்சரில் நீங்கள் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி அதிலே வச்சிடலாம், தேவைப்படுறப்ப ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை அப்லோட் பண்ணோடனே இங்கே அந்த ப்ரெசன்டேஷன் இங்கே ஷோ ஆகும். அதிலேருந்து நீங்கள் அப்படியே நேவிகேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சைடில் உள்ள எல்லா கண்ட்ரோல்ஸும் யூஸ் பண்ணி அனோட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனி திங் இஃப் யூ வாண்ட் டு அனோட்டேட் யூ கேன் அனோட்டேட். எது வேணுமோ நீங்கள் அனோட்டேட் பண்ணிக்கலாம் அங்கேருந்து இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி. வெப்கேம்ஸ் எல்லாமே இந்த பாட்டமில் தெரியும், எல்லாரோட வெப்கேம், ஸ்டூடெண்ட்ஸோட வெப்கேமு. ஸோ ப்ரிட்டி மச் எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். இப்போ இதை வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணணும், ஃபினிஷ் பண்ண போகிறீங்க இந்த செஷன் அப்படின்னா ரைட் சைடில் லாக் அவுட் பட்டன் இருக்குது. இங்கே லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ செஷன் க்ளோஸ் ஆகிடும், கிளாஸ் முடிஞ்சிடும், எல்லா யூஸரும் பூட் அவுட் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தட்ஸ் ஃபார் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.